ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுதாமா? என்னால முடியாது. நானே செய்யவா? சாத்துக்குடியில கேசரி செய்யிட்டா? சாத்துக்குடியில கேசரி பண்ணிடுவோமா? இதுக்கு நமக்கு கொஞ்சம் சேமியா தேவைப்படும், அப்புறம் ரவை தேவைப்படும், அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் அண்டிப்பருப்பு, சீனி, அப்புறம் நமக்குள்ள சாத்துக்குடி. ஒரு சட்டியை ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் வச்சுப்போம். அதை அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அந்த சட்டி லேசாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த சட்டி சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையையும் நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த சேமியாவையும் நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ ரெண்டையுமே போட்டாச்சு. ரெண்டையுமே நல்லா வறுத்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா போட்டு வறுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதை அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம கைவிடாமல் கிண்டினா தான் அது அடி பிடிக்காது, இல்லாட்டி அதை அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது தேவையான அளவுக்கு பச்சை வாசனை போய் அது அந்த நிறமாக அதுக்கு ஒரு அழகான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ணலான்னா மறுபடியும் நம்ம அதை ஃபுல்லாகவே நல்லா போல்டாக வறுத்துக்கிட்டு அது நமக்கு போதுங்கிற அளவு வந்த உடனே அதை மறுபடியும் அதை பிளேட்டில் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ அதை வறுத்து முடிஞ்சு இப்போ நம்ம அதை அந்த பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த கடாயை மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அதில் நெய் விட்டு இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற அண்டிப்பருப்பையும் அந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் ரெண்டுமே நம்ம அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த சாத்துக்குடியை நான் ஆல்ரெடி ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதோட அந்த சாத்துக்குடியோட ஜூஸை நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே ஊற்றி அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க வைக்கலாம். நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கொதிச்சிடும். இதை நம்ம கிண்டி விடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம அதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொதித்ததுக்கு பிறகு இப்போ அது நல்ல கொதிநிலைக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும், அது ரொம்ப அழகான கொதிநிலைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம லேசாக அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை கிண்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அதில் ஏன்னா திட்டு அதை பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு நம்ம மொத்தமாக சேர்த்து கிண்டினோம்னா அது கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். அப்போ தான் அந்த ஜூஸோட ஃப்ளேவர் அந்த ரவையில் பிடிக்கவும் செய்யும். நம்ம மொத்தமாக போட்டு கிளம்புனா அந்த ஜூஸோட ஃப்ளேவர் போயிடும். நீங்கள் ஜூஸோட ஃப்ளேவர் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கிளறணும். அப்போ தான் ஜூஸோட ஃப்ளேவரும் அதில் கட்டி பிடிக்காமையும் ரொம்ப அழகான நம்ம தேவைப்படுற பதத்துக்கு வரும். கைவிடாமல் கிளறுங்க. கைவிட்டு நீங்கள் கிளறுனீங்கன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம இப்போ கையில் இருக்க ரவையெல்லாம் தட்டி அதை அடி பிடிக்காமல் அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. நீங்கள் கை விட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிடும். நீங்கள் அதனால் கைவிடாமல் அதை நல்லா கிளறிக்கணும். இப்போ அது நமக்கு ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அது கொஞ்சம் நேரம் அதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப அதில் கொஞ்சோண்டு வெந்நீர் விட்டு அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். வெந்நீர் விட்டு அதை மறுபடியும் நீங்கள் கிளறி விடணும். இப்போ நான் அதில் வெந்நீர் விட்டாச்சு. வெந்நீர் விட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சீனி சேர்த்தாச்சு. இப்போ எங்களுக்கு கலர் சேர்க்க மாட்டோம். அதனால் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தனால அது இப்போ எல்லோ கலரில் நம்ம கேசரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கைவிடாமல் கிளறினா தான் அடி பிடிக்காது. இல்லாட்டி இது அடி சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஏன்னா இதில் நம்ம சுகர் சேர்த்துருக்குறோம். சுகர் சேர்த்துருக்கனால ரொம்பவும் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கடைசியாக இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்க நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. இது நமக்கு தேவையான பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இப்போது கேசரி. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறையவே நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சேர்த்தாச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நெய் கம்மியாக தான் சேர்ப்போம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் அழகாக எடுத்து நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேசரி சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.